ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை உங்கள் ஃபேவரட் சீரியலா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் எபிசோடில் மீனாவும் முத்து ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பில்லர் எழுப்புற அளவுக்கு நம்ம இன்றைக்கி செங்கல் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, பீரோவில் எங்கே வைக்கணும், கட்டில் எப்படி வைக்கணும், வாங்க நம்ம காலை எடுத்து வைக்கலான்னு ரொம்பவே கனவு கண்டுட்ருக்காங்க. நம்ம சீக்கிரமே மாடியில் ரூம் கட்டணும் அப்படின்ட்டுன்னு ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. அடுத்து இங்கே நம்ம ஸ்ருதிக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து நெய் பாலிஷ் போட்டு விட்றாங்க. அதை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே காண்டாக்குறாங்க. நான் பெற்றிருக்க பிள்ளையெல்லாம் இப்படி இருக்குங்களே, பொண்டாட்டியாருக்கு அடிமையாகவே இருக்குதுங்களே, இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் விஜயா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. உடனே அடுத்து நம்ம மனோஜை காட்டுறாங்க. மனோஜ் கடையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஒரு பெரிய கஸ்டமர்ஸ் வராரு. அவர் வந்து ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இப்படி நிறைய 4, 5ன்னு சொல்லிட்டு ஒரு 4 lakhs கிட்டக்க வாங்குறாங்க. பில்லு போடட்டுமான்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப ஏதோ ஒரு இது மாதிரி, வில்லங்கம்மா எங்களுக்கு பில்லெல்லாம் வேண்டாம், கேஷ் மட்டும் தரோம் அப்படிங்கிறேன். இல்லை அது எப்படிங்க சரிப்படாது அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இல்லை சார், பிஸ்னஸில் முன்ன பின்ன இருக்கும், நீங்கள் கேஷாகவே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே கேஷ் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கும் டோர் டெலிவரி பண்ணிடுறாரு. இதனால் மனோஜ் ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. உடனே அவங்க டீலர்ஸ்க்கு கால் பண்ணி வேறு சில ப்ராடக்ட்லாம் நான் உடனே ஆர்டர் பண்ணுறேன், கையோடு வந்து கேஷை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காரு. நம்ம இங்கே மீனாவும் முத்தும் புது கார் வாங்குறதுக்காக விஜயா கிட்ட நகையை கேட்குற ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் அந்த நகை எல்லாத்தையுமே அவங்க மனோஜ் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு இனி வர எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்